மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க, பெஸ்ட் கப்பல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்குள்ள ரகசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் எங்கே ரகசியத்தை வந்து வச்சுருக்கோம், நான் தான் உங்ககிட்ட வெளிப்படையாக இருக்கேனே, நீயும் என்கிட்ட அப்படி தானே இருக்க அப்படி சொன்னோன்னே அப்படியே ரோகிணிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் நானும் உங்க கூட அப்படி தானே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம 2 பேருமே வந்து ரகசியம் இல்லாத கப்பல்ஸ், ஆனால் அவங்க தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி வந்து சண்டை போடுறாங்க நம்ம ரவிக்கிட்ட. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ, நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் எனக்கு குழந்தைலாம் வேணாம்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க சொல்கிற, என்ன தைரியமாக இப்படி சொல்கிற, நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படி நீ பேசுவ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலாம் ஸ்ருதி, சொன்னா கேளு. சரி இப்போ வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து பெற்றுக்கலாம் ப்ளீஸ், அதுக்காக பெற்றுக்கலாம்லாம் இருக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் நீ வந்து உன்னோட வயிற்றில் வச்சு பெற்றா தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னோடனே, அதை நான் டிசைட் பண்ணணும், உனக்கு என்ன குழந்தை தானே வேணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வந்து கர்ப்ப தாங்கி நான் பெற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு ரவி. என்ன ஸ்ருதி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சரி நம்ம உடனே வந்து வீடு கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, 2 பேருமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரி உடனே வீடு கட்ட வேலையை பார்க்கணும். சரி காசு எடுத்துகிட்டு வரணும்ல, அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்களா, கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, அது எப்படி போடாமல் இருப்பாங்க, நம்ம போய் செக் பண்ணலாம் நாளைக்கு போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இறக்கி விட்டுற சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இறக்கி விடுறதுக்காக போகிறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து சிட்டி வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து வந்து நம்ம முத்து கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் பேகை கொடுத்துட்டு திரும்பும்போது கரெக்டாக சத்யா அங்கே இருக்காரு. சத்யாவை எச்சரிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த சிட்டி கூட பழகாத, உன் பேர் தான் வந்து கெட்டு போகும், சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் சத்யா கேட்காம உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. பட்டாதான் இவனுக்குலாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம முத்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து ரவி வந்து வீட்டுக்கு வராரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நாங்கள் கலந்துக்கணும்ல ப்ரோக்ராம், அதை டிவியில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறாரு. எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து முத்து வராரு. என்னடா அப்படின்னோடனே, டேய் நம்ம வந்து கலந்துக்கணும்ல, அது ப்ரோக்ராம் டிவியில் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே டிவியில் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே குடும்பமே ஆஜராகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜுக்கு தாங்க முடியல. இப்போ எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதான் போயிட்டு வந்துட்டோம்ல அப்படின்றாரு. அதெல்லாம் இப்படி காட்டினா தான் நல்லாயிருக்கும், அம்மாலாம் பார்க்கல, அப்பாலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ரவி. உடனே வந்து எபிசோடு ஃபுல்லாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் பண்ண வேலை, முத்து பேசுனது, அவங்க அம்மா பற்றி பெருமையாக அதெல்லாம் பற்றி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க விஜயா மனோஜை, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, பாத்தியா விஜயா, முத்து வந்து எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, அம்மாவை தான் வந்து முதல் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கான், நீ பார்த்து பார்த்து வளர்க்குறியே ஒரு புள்ள, அவன் வந்து நீ வந்து முக்கியம் இல்லை, பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்கிறான், ஆனால் முத்து பாரு நீ தான் முக்கியம்னு சொல்கிறான், உன்னை எக்காரணம் கூட வந்து விடவே மாட்டான், ஆனால் நீ தான் முத்து புரிஞ்சுக்காமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு விஜயா யோசிக்கிறாங்க. அம்மா யோசிக்கிறாங்களே, முத்து பக்கம் சாஞ்சிடுவாங்களோ, அம்மா இதெல்லாம் விடுமா, அவன் உன் மேலே நான் பாசமாக உண்மையான பாசமாக வச்சுருக்கான், சும்மாம்மா இதெல்லாம், அந்த சும்மா கூட நீ போய் சொன்னியாங்க, உன் பொண்டாட்டி தானே முக்கியம்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் மனோஜ் முழிச்சுன்னு ஓடி போயிடுறாரு. இதோட முடியுது.